ஐயா ராசா, தேங்க்யூ தேங்க்யூ. நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் நம்ம சொன்ன வெறித்தனம் இளைய பண்ண கல்லன்னா நம்ம கெத்தா உள்ளத்தணும். என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். ஐ வெயிட்டிங் 2026. எல்லா தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம். நான் மைக் சுதாகர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இன்னைக்கு அரசியலும் சினிமாவும் சேர்ந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போறேன். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக கட்சியின் கொடி வந்து இன்னும் ஒரு வாரத்துல வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. கட்சியின் கொடியை வந்து வடிவமைப்பதற்காக விஜய் வந்து ரொம்ப நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு கொடிக்காக. ஷூட்டிங் சரியா போடல, சரியா தூங்கல அப்படிங்கிற தகவல்களும் வந்துருக்குது. வருகின்ற 2026 வந்து நடிகர் விஜய் எந்த படங்கள், சினிமா படங்களை எதுலையும் நடிக்க போறதில்ல, முழு நேர பணியும் எனது அரசியலிலே இருக்கும் அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் கடந்த பிப்ரவரி மாதம் அவருடைய தமிழக வெற்றி கழக என்ற பெயரை வந்து அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரத்துல வந்து அவரோட கொடியை வந்து அறிமுகப்படுத்த போறாருன்ற தகவலும் சொல்லியிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் எந்த தேர்தலையும் வந்து போட்டியிடல. வருகின்ற சட்டசபை தேர்தல் 2026 வந்து போட்டியிட போறாங்க. ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்ப்போட இருந்துட்டு இருக்கிறாங்க விஜய் ரசிகர்கள். அது மட்டும் இல்ல மக்களும், அதாவது ஒரு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு. அதாவது விஜய்க்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், அத்தனை பேரும் வந்து நிறைய ஃபேன்ஸா இருக்காங்க. சமீபத்தில் வந்து 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படித்த குழந்தைகளுக்கெல்லாம், முதல் மார்க் எடுத்த குழந்தைங்களுக்கெல்லாம் விஜய் வந்து ஆறுதல் பரிசும் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டு இருந்தாரு. அதே போல கள்ளக்குறிச்சி சாராயம் சாராயம் குடிச்சு இறந்தவர்களுக்கும் நேரில் போய் சந்திச்சு அவர்களுக்கு ஆறுதலும் சொல்லி பல உதவிகளும் செஞ்சுட்டு இருந்தாரு. அரசியலுக்கு வரணும்னா இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். தூண்டில்ல தீனி போட்டாதான் மீன் வந்து கிடைக்கும். அதே போலதான் நம்ம விஜய் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. என்ன ரசிகர்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, விஜய் வந்து மக்களை அணுகக்கூடிய விஷயம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி டைரக்டா போய் உதவி செஞ்சு பப்ளிசிட்டி பண்ணிக்கிறத விட வேற ஏதாவது ஒரு கான்செப்ட்ல போய் விஜய் வந்து மக்களை அணுகியிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் இருக்குது. நிறைய நடிகர்கள் நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன், அரசியல் இறங்கி முழு நேரம் வேலை பார்க்க போறேன் அரசியலுக்காக மக்களுக்காக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்தாங்க கட்சி ஆரம்பிச்சு. ஆனா வந்து யாரும் பெருசா வந்து நிக்கல. நம்ம எம்ஜிஆர் ஐயா வந்து நின்று மக்களிடையே பெரும் அவருக்காகவே முழு நேரம் மக்களுக்காகவே செலவு செஞ்சு மக்களுக்காக வாழ்ந்துட்டு போனவர் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கப்புறம் அம்மா அவர்கள் அரசியல்ல வந்து, அப்புறம் புரட்சி கலைஞர் நம்ம விஜயகாந்த் அவர்களும் வந்தாங்க. சில விஷயங்கள் அவங்கள நீடிக்க முடியல அப்படின்னாலும், அடுத்த நடிகர்கள் யார் அரசியல் நிக்க போறாங்க, மக்களுக்கு யார் சேவை செய்ய போறாங்கன்ற ஒரு கேள்விகளும் நிறைய எழும்பிட்டு இருக்குது. விஜய் வந்து எந்த அளவுக்கு அரசியல்ல நிப்பாரு, 2026க்கு அப்புறம் அரசியல் பயணங்கள் தொடரும், மக்களுக்கு நிறைய சேவை செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. தமிழ்நாடே ஒரு மாற்றத்தை உருவாக்குவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா, விஜய் வந்து நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்கிறாரு, நம்ம தோல்விகளை கண்டு தோன்றக்கூடாது அப்படின்னு. இந்த ஃபர்ஸ்ட் தேர்தலை அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ஒருவேளை அவருக்கு ஏதாவது மார்க் கம்மியா எடுத்தா அவர் வந்து பின்தாங்கிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அவர் பின்தாங்க மாட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. 2026 சட்டசபை தேர்தலை சந்திச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து மறுபடியும் சினிமாவுக்கு போவாரா, இல்ல அரசியலே நீடிச்சிருப்பாரா, இல்ல மக்களுக்காக இறுதி வரை போராடுவாரா, எம்ஜிஆர் மாதிரி இருப்பாரா அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சினிமால இருக்கும் பொழுதே கஷ்டப்படும் மக்களுக்கு நிறைய உதவிகள் வந்து செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. அது பெருசா நம்ம ஊடகங்கள்ல எதுவும் சொல்லப்படல. அண்ட் அரசியலுக்கு வந்துட்டாரு, அதனால இப்படி பப்ளிசிட்டி எல்லாம் பண்றாரு அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. ஏன்னா நிறைய நடிகர்கள் இவ்வளவு நம்ம சம்பாரிச்சு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த விஜயும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. விஜய் வந்து என்ன பண்றாருன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் இந்த மாதிரியான ஒரு தகவலை தெரிவிக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மைக் சுதாகர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வைங்களேன், ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.